வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் 4வது யூனிட்டில் 1வது சாப்டர் செக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். இப்போ செக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸோட இம்பார்ட்டன்ஸு, அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் அதோடைய ப்ராப்ளம்ஸ் எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இதோட பர்டிகுலர்ஸை பார்த்துடலாம். செக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். In engineering practice, it is necessary to show the inner details of an object அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது ஜென்ரலாக இப்போ இதுக்கு முன்னாடி சாப்டர் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் பார்த்துருக்கோம். அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் அதோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சில சமயங்களில் சைட் வியூ நம்ம வரைஞ்சிருக்கிறோம். ஸோ தட் அந்த ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ வச்சுட்டு நம்ம அதோடைய ஆப்ஜெக்டோட ஷேப்பு, சைஸு எல்லாத்தையும் நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். அது வந்து சிம்பிள் சாலிட்ஸாக இருக்கும்போது, ஒரு ப்ரிசமோ, பிரமிடோ, சிலிண்டரோ, கோனோ, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தால் பண்ணிடலாம். ஆனால் சப்போஸ் இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஷேப்பாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், சம்டைம்ஸ் அந்த 2 வியூவோ 3 வியூவோ, அதாவது ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ மட்டுமே கூட சம்டைம்ஸ் பத்தாது. சில இன்டர்னல் டீட்டெயில்ஸும் சம்டைம்ஸ் தேவைப்படும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஹோல் போட்டிருக்கு, அது த்ரூ ஹோலாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு சர்டன் டெப்த்தில் நின்று போச்சு அப்படின்னா அந்த ஹோல் எவ்வளோ தூரம் நின்று போச்சுன்றது இப்போ ஃப்ரண்ட் வியூவில், டாப் வியூலையும் தெரியும். இருந்தாலும் அதோட செக்ஷன் வியூ போட்டு ஹேட்ச் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் இந்த செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் சாப்டர் வந்து இருக்குது. அதை நம்ம படிக்கிறோம். பொதுவாக செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் வந்து இப்போ டெம்பரரி அதோட இன்டர்னல் டீட்டெயிலுக்காக அதை கட் பண்ணி ஒரு ஹாஃபை ரிமூவ் பண்ணிடுறோம். பொதுவாக கட் பண்ண பிறகு சப்போஸ் ஃப்ரண்ட் வியூவோட ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூவை நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா, அந்த கட்டிங் பிளேன் சீனஸ் லைனாக இருக்கிற பட்சத்தில் ஃப்ரண்ட் வியூவில் அந்த கட்டிங் பிளேனுக்கு மேலே இருக்கிற போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு கட்டிங் பிளேனுக்கும் XY லைனுக்கும் இடைப்பட்ட போர்ஷனை மட்டும்தான் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணி பண்ணுறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. 1/2 of the object which is between the observer and the cutting plane is assumed to be removed. அதாவது இது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வரும்போது நான் சொல்கிறேன். அதாவது பிளேனுக்கும் XY லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ரிமைன் ஆகுது. ஆனால் இங்கே ரிமூவ் பண்ணுறது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, பிளேனுக்கும் அப்சர்வருக்கும், அதாவது கான்செப்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, கான்செப்ட் வந்து லாஜிக் வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் அப்சர்வர் OBS, இங்கே OBJ ஆப்ஜெக்டு, இங்கே XY லைனு, இங்கே ப்ரொஜெக்ஷன் வரும். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இப்போ சப்போஸ் ஆப்ஜெக்டை இப்படி கட் பண்ணுறீங்கன்னா, நான் சொன்னது வந்து இந்த கட்டிங் பிளேனுக்கும் XY லைனுக்கும் நடுவில் இருக்கிற போர்ஷன் ரிமைனிங்னு சொன்னேன். இதுக்கு மேலே இருக்கிற போர்ஷன் ரிமூவ்டுன்னு சொன்னேன். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு, இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கு, கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்கு. த போர்ஷன் பிட்வீன் அப்சர்வர் அண்ட் தி கட்டிங் பிளேன் இஸ் அசியூம் டு பி ரிமூவ் கொடுத்துருக்கு. அதாவது இந்த கட்டிங் பிளேனுக்கும் இந்த அப்சர்வருக்கும் இடைப்பட்ட இந்த டாப் போர்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. ரெண்டும் ஒன்று தான் ஏற்படைய. ஸோ இதுதான். இப்போ சம் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை பார்க்கலாம். செக்ஷன் பிளேன். செக்ஷன் பிளேன்றது ஒரு இமேஜினரி பிளேன் பை விச் த ஆப்ஜெக்ட் இஸ் கட். ஒரு இமேஜினரி பிளேன் ஆப்ஜெக்டை கட் பண்ணுது. அந்த பிளேனை தான் செக்ஷன் பிளேன் சொல்கிறோம். சம்டைம்ஸ் நம்ம செக்ஷன் பிளேன் சொல்கிறோம், சம்டைம் வந்து கட்டிங் பிளேன் சொல்லுவோம். ஓகேங்களா? கட்டிங் பிளேனும் செக்ஷன் பிளேனும் ரெண்டும் ஒன்று தான். அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா தின் செயின் லைன் டைப் வந்து தின் செயின் லைன் வித் திக் அட் எண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இதை கூட நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அதை நான் கண்டிப்பாக காட்டுறேன். சரிங்களா? செக்ஷன் பிளேனும் கட்டிங் பிளேனும் ஒன்று தான். அதுவும் ஒரு இமேஜினரி பிளேன், அதை வச்சு நம்ம ஒரு சாலிடை கட் பண்ணுறோம். அப்புறம் செக்ஷன். த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கட் பை த செக்ஷன் பிளேன் இஸ் கால்டு செக்ஷன். அதை கட் பண்ண பிறகு, இப்போது கட் பண்ண பிறகு அந்த கட் செக்ஷன் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுதான். இப்போ பொதுவாக இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலாக இன்ஜினியரிங் டைமில் கிராஸ் செக்ஷன் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே தண்டவாளம் இருக்கு இல்லையா, அது வந்து ஐ ஷேப்பு, லெட்டர் ஐ இருக்கு இல்லையா, ஐ மாதிரி இருக்கும். அப்போ கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ரயில்வே பார், அந்த ரயில்வே லைனோட கிராஸ் செக்ஷன் எப்படின்னா ஐ செக்ஷன். அதை கட் பண்ணால் தானே தெரியும். ஸோ அதுதான் கட் செக்ஷன் சொல்லுவோம். ஆனால் சிம்பிளாக செக்ஷன் இங்கே சொல்கிறோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போது இது ஒரு முழு ட்ரையாங்குலர் பிரமிடை பாதியாக கட் பண்ணிடுச்சு.
இப்போ இந்த கட்டிங் இது வந்து செக்ஷன் பிளேன், இந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து செக்ஷன் பிளேன். அப்சர்வர் இங்கே டாப் மோஸ்ட்டில் இருக்கார். இந்த அப்சர்வருக்கும் இந்த செக்ஷன் பிளேன் நடைபெற்ற இந்த போர்ஷன் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதுதான் போர்ஷன் ரிமைனிங். இப்போ கட் பண்ண பிறகு இந்த இடத்துல ஒரு ஷேப் தெரியுது இல்லையா, அந்த ஒரு சர்ஃபேஸ் தெரியுது இல்லை, அதுதான் செக்ஷன். அதை கட் செக்ஷன் சொல்லலாம், சிம்பிளாக செக்ஷன் சொல்லலாம். இங்கே லைன் டைப் பாருங்கள், இது வந்து செயின் லைன் டைப்பு, திக் அண்ட் அட் தி எண்ட்ஸ், திக் அட் தி எண்ட்ஸ், அதுதான் லைன் டைப்பு நம்ம ஏற்கனவே சொன்னது. இந்த விடின்றதெல்லாம் நம்ம நீங்கள் எழுதுனாலும் எழுதுங்க. ஏன்னா விடின்றது எப்படின்னா, இப்போ செக்ஷன் பிளேன் இங்கே இருக்கு இல்லையா, இப்போ இந்த செக்ஷன் பிளேனை ஃப்ரண்ட் வியூவில் லைனாக தெரியுது. ஆனால் இந்த லைனாக எதில் தெரியுது, இதோட இமேஜு வெர்டிகல் பிளேனில் அது இமேஜாக தெரியுது. இந்த செக்ஷன் பிளேன் லைன் ஈவன் இந்த ஃப்ரண்ட் வியூவோட இமேஜே வந்து வெர்டிகல் பிளேனில் தான் தெரியுது. ஸோ செக்ஷன் பிளேனும் லைனாக வெர்டிகல் பிளேனில் தான் தெரியுது. தட் மீன்ஸ் அதுதான் ஃப்ரண்ட் வியூ. அதனால் அது வெர்டிகல் பிளேனில் தெரியுதில்ல, இது வந்து வெர்டிகல் ட்ரேஸ், விடி வெர்டிகல் ட்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். விடி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் செக்ஷன் பிளேன் இஸ் சீன் அஸ் லைன் இந்த டாப் வியூனா, அந்த கட்டிங் பிளேன் வந்து பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. இப்போ இது வந்து பர்பெண்டிகுலர் டு விபி, parallel to HP or inclined to HP, whatever it be. ஆனால் இந்த இடத்துல கட்டிங் பிளேன் இருந்தால் அது பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. அப்போ அது ஹெச்டின்னு மார்க் பண்ணும், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் விடின்னு மார்க் பண்ணாலும் ஓகே, இல்லைனா அப்படியே சிம்பிளாக விட்டால் கூட பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். செக்ஷனல் வியூ. செக்ஷனல் வியூ அப்படின்னா the projection of the section along with the remaining portion of the object is called sectional view. அதாவது கட் பண்ண பிறகு போர்ஷன் ரிமைனிங் இருக்கு இல்லையா, அதோட வியூ அப்புறம் அதோட கிராஸ் செக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பார்க்குறது வந்து செக்ஷனல் வியூ. அப்புறம் ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷன். ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன்னா, இப்போ செக்ஷன் பிளேன் வந்து parallel to ஹெச்பியோ இல்லை parallel to விபியோ இருக்கிற பட்சத்தில் கரஸ்பாண்டிங் ஆர்த்தோகிராஃபிக் வியூ, அதாவது டாப் வியூவோ இல்லை ஃப்ரண்ட் வியூவோ வந்து ட்ரூ ஷேப் கிடைக்கும். சப்போஸ் செக்ஷன் பிளேன் வந்து இன்க்ளைன் டு ஹெச்பியோ இல்லை இன்க்ளைன் டு விபியோ இருக்கிறப்போ ஃப்ரண்ட் வியூ டாப்லேயே செக்ஷனல் வியூவில் வந்து ட்ரூ ஷேப் தெரியாது. அப்போ அதை பார்த்து செப்பரேட்டாக நம்ம வரைய போகிறோம். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். த செக்ஷனல் வியூ அப்டைன்ட் ஆன் அ பிளேன் parallel to the section plane is called true shape of the section. இப்போ நான் கடைசியாக சொன்னேன் இல்லையா, செக்ஷன் பிளேன் இன்க்ளைன் டு ஹெச்பியோ இன்க்ளைன் டு விபியோ இருக்கிற பட்சத்தில் ட்ரூ ஷேப் செப்பரேட்டாக வரையணும். அதை நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் பார்க்கலாம். ஸோ இன்க்ளைண்டாக இருக்கிறப்போ ஃப்ரண்ட் வியூலையோ டாப் வியூலையோ ஒரு செக்ஷன் தெரியும் இல்லையா, அது வந்து அப்பேரண்ட் செக்ஷன் பேர். த செக்ஷன் அப்டைன்ட் ஆன் அ பிளேன் of projection of a cut object when the section plane is not parallel to the plane of projection is called apparent section. அதாவது செக்ஷன் பிளேன் இன்க்ளைன் டு ஹெச்பியோ இன்க்ளைன் டு விபியோ இருக்கும்போது அதோட கரஸ்பாண்டிங் வியூ இருக்கு இல்லையா, ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் டாப் வியூலையோ இல்லை ஃப்ரண்ட் வியூலையோ ரிமைனிங் போர்ஷனோட ப்ரொஜெக்ஷனோட சேர்த்து செக்ஷனும் நம்ம பார்ப்போம். அது வந்து ட்ரூ ஷேப்பை காமிக்காது. எந்த செக்ஷன் வந்து ட்ரூ ஷேப்பை காமிக்கலையோ அதை உடனே நம்ம அப்பேரண்ட் செக்ஷன் சொல்லிடலாம். ஓகேங்களா, அது செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூவாக இருந்தாலும் சரி தான், செக்ஷனல் டாப் வியூவாக இருந்தாலும் சரி தான். செக்ஷன் லைன் ஆர் ஹேச்சிங் லைன். செக்ஷன் லைன் நம்ம ஏற்கனவே டபுள் செயின் லைன் அப்படின்ற செக்ஷன் லைன்றது ஒரு செக்ஷனுக்கு இப்போ ஐ செக்ஷன் கட் பண்ணோன்னா அந்த ஐயை வந்து ஹேச் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒரு ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் 45 டிகிரியை ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் தின் 2H பென்சில் தின் லைன் டைப் வரைஞ்சிங்கன்னா அதுதான் அந்த ஏரியாவை ஹேச் பண்ணிங்கன்னா அதுதான் செக்ஷன் லைன்ஸ்னு பேர், அல்ல ஹேச்சிங் லைன்ஸ்னு பேர். இது கூட நம்ம ப்ராப்ளம் சொல்லும்போது, நான் ஃபஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ அதாவது ஒரு செக்ஷன் பிளேன் இப்படி கிடைக்குது, அதை வந்து ஒரு இந்த போர்ஷன் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் ஈக்குவலாக இங்கே எண்ட்லேயும் இந்த ரெண்டு எண்ட்லையும் டச் பண்ணோம், இப்படி ஹேச் பண்ணோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, செக்ஷன் லைன் ஆர் ஹேச்சிங் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது டைப்ஸ் ஆஃப் செக்ஷன் பிளேன் பார்க்கலாம். 1 2 3 4 5 வகையான செக்ஷன் பிளேன்ஸ் தான் ஆக்சுவலாக இருக்குது. 1 செக்ஷன் பிளேன் பர்பெண்டிகுலர் டு விபி அண்ட் parallel to HP. பர்பெண்டிகுலர் டு விபி அண்ட் parallel to HP போது செக்ஷனல் டாப் வியூ தெரியும், அதில் ட்ரூ ஷேப்பே தெரியும், ஏன்னா parallel to HP இருக்கு இல்லையா செக்ஷன் பிளேன், அதுதான். ஸோ செக்ஷன் பிளேன் பர்பெண்டிகுலர் டு விபின்னா அந்த செக்ஷனல் பிளேன் வந்து லைனாக ஃப்ரண்ட் வியூலே தான் தெரியும். அப்போது அந்த செக்ஷனல் பிளேன் லைனாக எங்கே தெரியுதோ அதில் தான் செக்ஷன் நீங்கள் ஆரம்பிக்கணும். செக்ஷனை ப்ரொஜெக்ஷனை கிடையாது,
ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை முடித்த பிறகு செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் போகும்போது. ஸோ அடுத்தது செக்ஷன் பிளேன் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி அண்ட் பேரலல் டு விபி. இதில் செக்ஷன் பிளேன் பர்பண்டிகுலர் டு ஹெச்பின்னா செக்ஷன் பிளேன் வந்து லைனாக டாப் வியூவில் தான் தெரியும். அப்போ டாப் வியூவில் தான் அந்த லைனை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் வரைஞ்ச பிறகு. மூணாவது செக்ஷன் பிளேன் பர்பண்டிகுலர் டு விபி அண்ட் இன்க்ளைன் டு ஹெச்பி. ஸோ செக்ஷன் பிளேன் இன்க்ளைன் டு ஹெச்பி பட் ஸ்டில் பர்பண்டிகுலர் டு விபினாலும் அந்த செக்ஷன் பிளேன் லைனாக ஃப்ரண்ட் வியூவில் தான் தெரியும், ஃப்ரண்ட் வியூவில் காமிக்கிறோம். அப்போனா ஆட்டோமேட்டிக்காக அந்த நாலாவது வந்து பர்பண்டிகுலர் டு ஹெச்பின்றதால இவன் தான் இன்க்ளைன் டு ஹெச்பியாக இருந்தால் விபியாக இருந்தால் கூட பர்பண்டிகுலர் டு ஹெச்பின்றதால அது வந்து லைனாக டாப் வியூவில் தெரியும். ஸோ டாப் வியூவில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கடைசியாக செக்ஷன் பிளேன் பர்பண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி. ஆக்சுவலாக இது வந்து ஓப்ளிக் பிளேன் மாதிரி கணக்கு. இதை வந்து நம்ம வந்து சிலபஸ் பிரகாரம் இது கிடையாது. பொதுவாக சிலபஸில் வந்து பொதுவாக சாலிடு வந்து ஸ்டாண்டர்டாக ஸ்டாண்டிங் வெர்டிகலாக இருக்கும். செக்ஷன் பிளேனை வந்து எய்தர் இன்க்ளைன்ட் ஹெச்பியோ இல்லை இன்க்ளைன்ட் விபியோ இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணுவோம். இந்த அஞ்சாவது வந்து இருக்குது, சிலபஸில் நமக்கு கிடையாது. இதோட 3 டைமென்ஷனல் டயக்ராம் இப்போ 3 டைமென்ஷனல் வியூவை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் பிளேன் பர்பண்டிகுலர் டு விபி அண்ட் பேரலல் டு ஹெச்பி. இது வந்து ஹெச்பிக்கு பேரலாக இருக்கு பாருங்கள், இந்த ஒயிட் பிளேன் கட்டிங் பிளேன். ஸோ இப்போது இது வந்து டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா, டாப் மோஸ்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பிளேனாக தெரியும். ஆனால் இந்த ஃப்ரண்ட் வியூவில் இந்த டைரக்ஷனில் பார்க்கும்போது இந்த லைன் தெரியும். அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. தின் செயின் லைன், திக் அட் எண்ட்ஸ். இது வெர்டிகல் விடின்றத வெர்டிகல் பிளேனில் லைனாக தெரியாதால விடின்னு மார்க் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ இந்த லைனை, இந்த பிளேனை நம்ம வரையணும்னு அவசியம் கிடையாது. இந்த லைனை போட்டாலே செக்ஷன் பிளேன் வரைஞ்சாச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் பிளேன் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி அண்ட் பேரலல் டு விபி. அப்போ ஃப்ரண்ட் வியூவில் பிளேனாக தான் தெரியும், டாப் வியூவில் தான் இந்த லைனாக தெரியுது. அந்த லைன் இங்கே ஹரிசாண்டல் பிளேனில் ட்ரேஸாக வந்துருச்சு பாருங்கள், ஹைஸ்டி ட்ரேஸாக. தின் செயின் லைன், திக் அட் எண்ட்ஸ். இதுதான் லைன் டைப் டு பி ஃபாலோட். இது ரெண்டாவது இது பார்த்துங்க. இப்போ மூணாவது இது வந்து பிளேன் பர்பண்டிகுலர் டு விபி இன்க்ளைன் டு ஹெச்பி. இன்க்ளைனேஷன் டு ஹெச்பின்றதால θ டிகிரிஸ் டு ஹெச்பி. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் தான் லைனாக தெரியுது, டாப் வியூவில் பிளேன் ஃபோர் ஷார்ட்டாக தெரியும், பட் ஸ்டில் பிளேனாக தெரியும், லைனாக தெரியாது. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், விடின்றது தின் செயின் லைன், திக் அட் எண்ட்ஸ், ஃப்ரண்ட் வியூவில் தெரியுது வெர்டிகல் பிளேன் மேலே. நாலாவது பிளேன் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி இன்க்ளைன் டு விபி, அதான் பை. இது டாப் வியூவில் தான் உங்களுக்கு லைனாக தெரியும், ஃப்ரண்ட் வியூவில் வந்து இது பிளேனாக தெரியும். ஸோ டாப் வியூவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து டாப் வியூவில் தின் செயின் லைன், திக் அட் எண்ட்ஸாக காமிக்கிறீங்க. கடைசியாக நான் ஏற்கனவே கோ பேக், நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த அஞ்சாவது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, நான் தப்பாக படிச்சிட்டேங்க. இது பர்பண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி. நான் இன்க்ளைன் டு போத் ஹெச்பி அண்ட் விபின்றதால ஒப்ளிக் பிளேன் அது கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஐம் சாரி. செக்ஷன் பிளேன் அஞ்சாவது வந்து பர்பண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி. அது இது சிலபஸில் இருக்குது. செக்ஷன் பிளேன் இன்க்ளைன் டு போத் ஹெச்பி விபி தான் கிடையாது. சரிங்களா? செக்ஷன் பிளேன் பர்பண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி அஞ்சாவது வந்து இது வந்து லைனாக தான் தெரியும், போத் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. அதை இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ கடைசி அஞ்சாவது செக்ஷன் பிளேன் பர்பண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி. இது வந்து இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் வியூலையும் இந்த லைன் தெரியும், ஃப்ரண்ட் வியூவில் இந்த லைன் தெரியும், டாப் வியூவில் இந்த லைன் தெரியும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் வியூலையா உங்களுக்கு உங்கள் கன்வீனியன்ஸ் ஃப்ரண்ட் வியூலையோ காமிக்கலாம், இல்லை டாப் வியூவில் காமிக்கலாம், இல்லை ரெண்டுத்துலேயுமே கூட காமிக்கலாம். சரி, அதாவது இந்த பர்டிகுலர் வந்து வெர்டிகல் ட்ரேஸும் இருக்கும், ஹரிசாண்டல் ட்ரேஸும் இருக்கும். விடின்னு காமிக்கலாம், இல்லை எஸ்டின்னு காமிக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இந்த 5 பாசிபிலிட்டியும் சிலபஸ் பிரகாரம் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். நன்றி.